Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 3 Example 3.19 பார்த்துட்ருக்கோம். Obtain the condition that the roots of x cube plus px square plus q into x plus r is equal to 0 are in AP. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஏபியில் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இல்லையா, அந்த ரூட்ஸ் வந்து ஏபியில் இருக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கணும். அந்த கண்டிஷன் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் செய்வோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிடுங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன். அண்ட் இதோட ரூட்ஸ் வந்து ஏபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் அஸ்யூம் the roots are in AP. roots வந்து ஏபியில் இருக்குன்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ let the roots are a minus d a plus d ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஏபியில் தான் ரூட்ஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணுறோம். ரூட்ஸ் என்னன்னு நம்ம எடுத்துக்கிறோம். a minus d a plus d. இப்போ sum of the roots product of the roots ஞாபகம் இருக்கா? அதுதான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்க்கலாம். அப்போ ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட்ஸ்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூபா இல்லையா? சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்னது? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ பி டிவைடட் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ 1. இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணும்? மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் பண்ணிடலாம். 3a இருக்கு. அப்போ 3a is equal to minus p. எனக்கு இப்போ ஏவோட வேல்யூ தான் வேணும். a is equal to minus p by 3. ஃபஸ்ட்டு a minus d a plus d எடுத்துக்கிட்டோம். அதோட சம்முனா கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப் வச்சுட்டு ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏன்றது ஒரு ரூட்டா? ஏன்றது ஒரு ரூட். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். கிளியரா? ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். minus p by 3 whole cube plus p into x oda value minus p by 3 whole square plus q into minus p by 3 plus r equal to 0. பண்ணலாம். minus p cube. so minus into minus plus into minus வரும். minus p cube divided by 3 cube வந்து 27. அடுத்து plus p into minus p square. அப்போ plus p square ஆகிடும். இங்கே ஒரு p இருக்கு. ஸோ p cube and 3 square வந்து 9. plus into minus p cube divided by 3 plus r equal to 0. இப்போ டினாமினேட்டரில் நான் வந்து ஈக்குவல் வேல்யூஸ் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும் இல்லை சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எல்சிஎம் எடுக்கணும். 27 எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே 3 டேபிள்ஸ்லேயே வரும். ஸோ 27 கீழே எழுதிட்டோம். அப்போ minus p cube மட்டும் மேலே எழுதிக்கலாம். இங்கே 9 இருக்கு. 9 3s are 27. ஸோ ப்ளஸ் 3p cube. நெக்ஸ்ட் டேர்மில் 3 இருக்கு. 3 9s are 27. அப்போ மேலேயும் இன்ட்டு 9. ஸோ மைனஸ் 9p cube ப்ளஸ் 6 கீழே எதுவுமே இல்லை 1. அப்போ இன்ட்டு 27 மேலேயும் இன்ட்டு 27. அப்போ 27 r equal to 0. நெக்ஸ்ட் லைனில் 27 0வோட மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ அது 0 ஆகிடும். நியூமரேட்டர் மட்டும் இருக்கும். அதை மட்டும் சால்வ் பண்ணலாம். 3p cube minus p cube. அப்போ 2p cube. அடுத்தது minus 9p cube plus 27r is equal to 0 into 27 0ன்னு மாறிடுமா? இப்போ இங்கே மைனஸ் வேல்யூ மட்டும் ஈக்குவல் டு அதர் சைட் கொண்டு போங்க. அப்போ 2p cube plus 27r is equal to 9p cube. 9p cube is equal to 2 into p cube plus 27r. இதுதான் நம்மளோட required equation. Therefore, the required condition இல்லையா? இதுதான் required condition. The required condition is 9pq is equal to 2 times of p cube plus 27 into r. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எதில் ஃபார்ம் ஆகும்? ஏபியில் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம அப்படியே ரிவர்ஸில் செய்கிறோம். அவங்க வந்து ஏபியில் இருக்கணுன்ற கண்டிஷன் கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.20 பாருங்க. ஃபைண்ட் த கண்டிஷன் that the roots of
ax cube plus bx square plus c into x plus d is equal to 0 are in geometric progression. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஜிபியில் இருக்கணுமா. இதுக்கு முன்னாடி சம்மில் ஏபின்னு பார்த்தோம், இப்போ ஜிபியில் இருக்கணுமா. அசியூம் ஏபிசிடி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசிடி வந்து 0வாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரூட்டோட வேல்யூ இல்லையா, அதனால அது 0 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான் அங்கே ஏபிக்கு கண்டிஷன் கண்டுபிடிச்சோம், இப்போ ஜிபிக்கு கண்டிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ரூட்ஸ் அசியூம் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். given equation எழுதிருக்கேன், இது நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரூட்ஸை வந்து அசியூம் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ let us assume the roots are in GP. ரூட்ஸ் வந்து ஜிபியில் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரூட்ஸ் எப்படின்னு எழுதிக்கணும் இல்லையா. let the roots be alpha by lambda alpha நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு லாம்டா. கிளியரா. 3 ரூட் என்னன்னு எடுத்தாச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம், சம் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பை லாம்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது பி டிவைடட் பை எக்ஸ் கியூப் என்னது ஏ மைனஸ் பி பை ஏ. இப்போ அடுத்த லைனில் எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா காமன், ஸோ வெளியே எடுத்துடலாம். 1 பை லாம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜிபி சீரீஸ் இல்லையா டிவைட் பண்ணுவோம், அதனால் இந்த டேர்ம் வந்து நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஈக்குவேஷன் வந்து நம்பர் 1 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும், சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்துப்போமா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த products, sum of the products of the roots. So sum of the products 2 terms எடுப்போம். alpha by lambda into alpha plus alpha into lambda plus alpha into alpha by lambda which is equal to coefficient of x divided by x cube. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது சி பை ஏன்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாமா, மல்டிபிள் பண்ணிடலாமா. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் பை லாம்டா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு லாம்டா. லாம்டா லாம்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் ஆல்ஃபா ஸ்கொயர் மட்டும் இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. நெக்ஸ்ட் லைனில் ஆல்ஃபா ஸ்கொயரை வெளியே காமனாக எடுத்துடலாம். அப்போ 1 பை லாம்டா ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் 1 இல்லையா. ஆல்ஃபா ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் நமக்கு சி பை ஏ மட்டும் இருக்கும். சரியா. இது வந்து நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 3 ரூட் என்னென்ன, ஆல்ஃபா பை லாம்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு constant term minus constant term divided by a இல்லையா. ஸோ அதை எழுதிக்கலாம் மைனஸ் டி பை ஏ. லாம்டா லாம்டா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு 3 ஆல்ஃபா மட்டும் இருக்கும். அப்போ ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இது நம்மளோட 4th ஈக்குவேஷன். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால தான் எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் டிவைட் பண்ண போகிறேன். ஏன்னா சேம் வேல்யூ இருக்குது பாருங்கள். 1 பை லாம்டா 1 லாம்டா இருக்கா, அதே தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ணும்போது. ஸோ ஈக்குவேஷன் 3ஐ ஈக்குவேஷன் 2ஆல் நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1 பை லாம்டா ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் 1 is equal to c by a, that is divided by alpha into 1 by lambda plus 1. இங்கே வந்து மைனஸ் பி பை ஏ இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஒரு ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு வெறும் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், சி பை ஏ இன்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாமா. டினாமினேட்டரில் இருக்கிறத தலைகீழ் எழுதிடலாம். ஏ பை மைனஸ் பி
ஏ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பின்னு கிடைக்கும். மைனஸ் வந்து காமன் இல்லையா? ஸோ மைனஸ் சி பை பி வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை என் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஃபோர்த் ஈக்குவேஷன் அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Substitute alpha is equal to minus c by b in equation 4. Alpha cube is equal to minus d by a. இங்க alpha இருக்கிற இடத்துல minus c by b whole cube is equal to minus d by a ன்னு எடுத்துக்கலாம். இப்போ minus c whole cube னா minus c cube divided by b cube is equal to d by a. இங்கே ஒரு minus. So minus minus என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். ஏ அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, பி கியூப் இன்சைட் கொண்டு வந்துருங்க. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஏ சி கியூப் இஸ் ஈக்குவல் டு பி கியூப் இன்டூ டி. இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு கண்டிஷன். சரிங்களா? therefore the required condition is ac cube is equal to db cube. Understand of the sum எல்லாருக்கும். அடுத்த question பார்க்கலாம். Next question, example 3.21. If the roots of x cube plus px square plus q into x plus r is equal to 0, r in hp சொல்லியிருக்காங்க. Prove that 9pqr is equal to 27r cube plus 2 into q cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணும். அண்ட் ரூட்ஸ் வந்து ஹெச்பியில் இருக்குன்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து கிவன் ஈக்குவேஷன். அண்ட் அவங்க சொல்லிட்டாங்க ஹெச்பியில் வந்து ரூட்ஸ் இருக்குன்னு. ஸோ லெட் த ரூட்ஸ் ஆர் இன் ஹெச்பி. ஹெச்பியோட ரூட்ஸுக்கும் ஏபியோட ரூட்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னா ஹெச்பியோட ரூட்ஸை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் அது ஏபியோட ரூட்ஸாக மாறிடும். ஏபி ஈக்குவேஷனோட ரூட்ஸ் மாதிரி மாறிடும். சரியா? இது ஒரு கண்டிஷன், அதுதான் எழுத. லெட் த ரூட்ஸ் ஆர் இன் ஹெச்பி தென் தேர் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆர் இன் ஏபி அண்ட் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். புரியுதுங்களா? ரூட்ஸ் வந்து ஹெச்பியில் இருக்குன்னா அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ஏபியோட மாதிரி எடுத்துக்கலாம். அதோட கண்டிஷன் வச்சே நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனும் அதுதான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் கியூப் இருக்கா, எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா, இது எல்லாமே நான் 1/ல எழுதணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ எப்படி மாறும் நம்ம ஈக்குவேஷன் வந்து 1/x ஹோல் கியூப் ப்ளஸ் பி இன்ட்டு 1/x ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மட்டும்தான் மாறும். q இன்ட்டு 1/x ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஹெச்பிக்கும் ஏபிக்கும் இருக்கிற லிங்க். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். இப்போ 1/x கியூப் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ பை எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணுன்னா எனக்கு டினாமினேட்டரில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா நான் இன்டூ எக்ஸ் கியூப் பண்ணிட்டா போதுமா? இன்டூ எக்ஸ் கியூப் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பாருங்கள். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் கியூப் plus p into x cube by x square plus q into x cube by x plus r into x cube is equal to 0. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதில் 2x கேன்சல் ஆகிடும். இதில் ஒரு x கேன்சல் ஆகிடும். அப்போ இது 1 plus p into x plus q into x ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஒரு x தான் கேன்சல் ஆகும், plus r into x cube is equal to 0. இப்போ இது நம்ம எக்ஸோட பவரில் எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றி எழுதிக்கலாம். rx cube plus qx square plus p into x plus 1 equal to 0. இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம கொஷனில் கொடுத்த ஈக்குவேஷனை நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஏபியில் தானே இருக்குது இல்லையா? the roots of the equation 2 are in AP. அதுக்கு தான் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி இவ்வளோ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டா? இப்போ இந்த ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? let the roots be ஏபியில் எடுத்தோம்ல a minus d a plus d சேம் அதே வேல்யூ எடுத்துக்கலாம்.
இப்போ sum of the roots கண்டுபிடிக்க போகிறோம். Sum is equal to a minus d plus a plus d is equal to minus coefficient of x square by x cube. அப்போ minus q by r. Minus q by r. இப்போ minus d plus d cancel. 3a is equal to minus q by r. இப்போ a மட்டும் தானே வேணும், அதான ரூட். அப்போ a is equal to minus q by 3r. ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். a is equal to minus q by 3r. நம்ம கண்டுபிடிச்ச a-வை நம்மளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுமா? Substitute a is equal to minus q by 3r in equation 2. இந்த equation பாருங்க, r into x cube, q into x square. ஸோ இதில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். r into x இருக்கிற இடத்துல a minus q by 3r whole cube plus q into x square. அப்போ q first எழுதிட்டு x square minus q by 3r whole square plus p into x. அப்போ minus q by 3r plus 1 equal to 0. minus q பவரில் 3 into r, ஏன்னா cube வருது, divided by 3 cube எவ்வளோ 27, r வந்து r cube மாறிடும். 2 into q square, அப்போ q cube ஆகிடும். 3 square 9, rக்கு ஒரு ஸ்கொயர், plus into minus minus pq by 3r plus 1 equal to 0. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுலையே இந்த ரெண்டு டேர்மும். இல்லைனா நீங்கள் வந்து ரெண்டு லைன் எழுதுகிற மாதிரி வரும். ஒன்று ஆர் இன்ட்டு மைனஸ் கியூ கியூப் டிவைடட் பை 3 கியூப் இன்ட்டு ஆர் கியூப்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது ஈஸியாக தான் இருக்குது, அதனால நம்ம இப்படி டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் சிம்பிளிஃபை பண்ணதை எழுதிக்கலாம். மைனஸ் கியூ கியூப் 27r ஸ்கொயர் ப்ளஸ் கியூ கியூப் டிவைடட் பை 9r ஸ்கொயர் minus pq by 3r plus 1 equal to 0. இதுக்கப்புறம் நம்ம LCM எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா டினாமினேட்டர் ஈக்குவலாக வந்தால் தான் ஃபர்தராக நம்ம இது வேணால் செய்ய முடியும். ஸோ டினாமினேட்டரில் 27r ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் 27r ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஸோ டைரெக்டாக மைனஸ் கியூ கியூப் மட்டும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே 9r ஸ்கொயர் தான் இருக்குது, அப்போ இன்ட்டு 3 பண்ணால் தான் 27. அப்போ மேலேயும் இன்ட்டு 3, இப்போ 3 q cube, கீழே 3r மட்டும் இருக்குது, அப்போ இன்ட்டு 9 இன்ட்டு r. ஏன் r ஸ்கொயர் இருக்கா, அப்போ 9 இன்ட்டு r மைனஸ் 9pqr ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்குது, அப்போ 27r ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. இந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எல்சிஎம் எடுத்தது 27 டினாமினேட்டரில் வரணும். ஸோ நியூமரேட்டரில் எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுமோ பண்ணிட்டோம். இப்போ 3q கியூப் மைனஸ் q கியூப், அப்போ 2q cube minus 9pqr plus 27r square that is equal to 0 into 27r square and I do 0 ஆயிடும். இப்போ minus 9pqr மட்டும் அந்த சைட் கொண்டு போகலாம். 2q cube plus 27r square இங்கே இருக்கட்டும், 9pqr மட்டும் அந்த சைட் கொண்டு போகலாம். சரி, அண்ட் இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். Understand of the next question பாருங்க, example 3.22. It is known that the roots of the equation x cube minus 6x square minus 4x plus 24 equal to 0 are in arithmetic progression. So இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் இட்ஸ் ரூட்ஸ். ஸோ ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது நார்மலாக நம்ம சால்வ் பண்ணாலே போதும். சொல்யூஷனில் கிவன் ஈக்குவேஷன் எழுதுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏபியோட ரூட்ஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் த ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? லெட் த ரூட்ஸ் பி a minus d, a plus d. First sum of the roots எடுத்துக்கணுமா? Sum of the roots another a minus d plus a plus d that is equal to minus coefficient of x square minus 6 divided by coefficient of x cube 1. So minus d plus d cancel. 3a is equal to minus into minus plus 6 இருக்கும். a is equal to 6 by 3. Therefore
a is equal to 2. a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ d ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். d வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பண்ணுவோமா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி எடுக்கணும்? a minus d into a into a plus d that is equal to, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எக்ஸ் கியூப் இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் கான்ஸ்டன்ட், அப்போ -24/1 அது எழுத வேண்டாம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது இது a மைனஸ் டி, இது a ப்ளஸ் டி. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வருமா? இங்கே நான் எப்படி எழுத போகிறேன்னா a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், பி இருக்கிற இடத்துல டி அண்ட் அந்த a வந்து அப்படியே இருக்கட்டும். சரியா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. that is equal to -24. இப்போ a வேல்யூ 2 கண்டுபிடிச்சுமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 into 2 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் is equal to -24. அடுத்த லைனில் இந்த 2 அந்த சைட் கொண்டு போயிடலாம். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் எழுதலாம். 2 2s are 4 minus d square is equal to -24 divided by 2. மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும், டிவிஷன் கொண்டு வந்துட்டேன். 2 1s are 2, 2 2s are 4. இப்போ அடுத்த லைனில் 4 minus d square is equal to -12 இருக்கும். இப்போ -12 இன்சைட் கொண்டு வந்துருங்க. minus d square அன்சைட் கொண்டு போயிடலாம். அப்போ 4 plus 12 is equal to d ஸ்கொயர்னு இருக்குமா? 4 plus 12 எவ்வளோ? 16. ஸ்கொயர் இன்சைட் வந்தால் ஸ்கொயர் ரூட் which is equal to d. இப்போ 16ஓட ரூட்டு 4. ஸ்கொயர் ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுனால +or-4 is equal to d. இப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், d வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ரூட்ஸ் மட்டும்தான் இனி கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? a is equal to 2. ஃபஸ்ட்டு d is equal to +4. a minus d, a plus d. இப்போ 2 minus 4, 2 plus 4. இப்போ -2, 2, 6. அடுத்த டேர்ம் a is equal to 2, d is equal to -4. அப்போ a minus d இல்லையா? டேரெக்டாக ஆன்சர் எழுதலாம். ஏன்னா சைடில் தான் நம்ம வேல்யூஸ் எழுதியிருக்கோம். a minus d, a plus d இருக்குமா? a இருக்கிற இடத்துல 2 minus of -4. a இருக்கிற இடத்துல 2, a இருக்கிற இடத்துல 2 plus d ஓட வேல்யூ -4. 2 minus into minus plus 4. 2 அப்படியே இருக்கு. 2 minus 4. அப்போ 2 plus 4 6. 2 minus 4 வந்து -2. சேம் ஆன்சர் வரும், ஆனால் அப்படியே ரிவர்ஸில் வரும் இல்லையா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.